தமிழ் புரட்சிக் களம் அமைப்பின் சார்பில் 41,250 ஆண்டு அகர வருடம் தமிழ் புத்தாண்டு விழா சித்திரை முதல் நாளான ஏப்ரல் 14 அன்று கொண்டாடப்பட்டது. தமிழ் புரட்சிக் களத்தின் அமைப்பாளர் தா. பத்மநாபன் முன்னிலையில் தமிழ் புரட்சிக் களத்தில் தலைவர் ஆர். சந்திரன் ஜெயபால் தலைமையில் இவ்விழா நடைபெற்றது. 41,250வது தமிழ் புத்தாண்டை துவக்கி வைத்தார்கள். 41,250வது தமிழ் புத்தாண்டு ஜோதியை விஜிபி குழுமத் தலைவர் வி.ஜி. சந்தோஷம் நாடார் அவர்கள் வாணிக வைசிய செட்டியார் சங்க தலைவர் டி. பாலகிருஷ்ணன் செட்டியாரிடம் வழங்கி துவக்கி வைத்தார்கள். இவ்விழாவில் தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு சுற்று 60 வருடங்களை கொண்டது என்கிற முறை மாற்றப்பட்டு ஒரு வலம் 61 1009 வருடங்கள் என பெயர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த வரும் 41,251வது தமிழ் புத்தாண்டு ஜோதியை செட்டியார் சமுதாயம் தேவர் சமுதாயத்திடம் வழங்க தீர்மானிக்கப்பட்டது. புதிதாக வடிவமைக்கப்பட்ட தமிழ் கொடியை டாக்டர் சாத்தையா ராமானுஜம் யாதவ் பெற்றுக்கொண்டார். மேலும் இவ்விழாவில் தமிழ் வாழ்த்து பாடலின் ஒலிபேழையை சி.என். ராமமூர்த்தி வெளியிட டி.பி. குளத்து மணி ஐயர் பெற்றுக்கொண்டார். இக்கூட்டத்தில் அனைத்து தலைவர்களும் கலந்து கொண்ட இவ்விழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தமிழ் புரட்சிக் களத்தின் பொதுச் செயலாளர் மு. தேவராஜ் முதலியார் அனைவரையும் வரவேற்றார். இறுதியாக தமிழ் புரட்சிக் களத்தின் துணைத் தலைவர் கொட்டிவாக்கம் முருகன் நாடார் நன்றி கூறினார். இந்த தமிழ் புரட்சிக் களத்தின் சார்பில் இன்று நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழா புதிய ஒரு ஆண்டை அறிமுகப்படுத்தியுள்ளோம். அதாவது தொடர் புத்தாண்டு தமிழுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் 41,250வது தமிழ் புத்தாண்டு என்று இதை இன்று அழைத்து தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகிறோம். இது ஒவ்வொரு வருடமும் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் இந்த தமிழ் புத்தாண்டை அடுத்த வருடம் 41,251 என்று தமிழகம் முழுவதும் கொண்டாட வேண்டும். அதாவது தமிழ் என்று நாம் சிந்திக்கும் பொழுது தமிழகத்திலேயே சீபா ஆதித்தனார் அவர்கள் போல் தமிழுக்கு பெருமை சேர்த்த அரசியல் தலைவர்கள் ஒருவர் கூட இல்லை என்பதை ஆணித்தரமாக கூற முடியும். சீபா ஆதித்தனார் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருந்தும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று மிக அருமையாக அனைத்து சமுதாயத்திற்கும் உரைக்கும்படி கூறியவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் வழியில்தான் இன்று இந்த தமிழ் புரட்சி களம் நடைபெறுகின்றது. இதன் நோக்கமே தமிழை நாம் காக்க வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பது அடுத்த கட்டம். முதல் கட்டமாக தமிழை காக்க வேண்டும், தமிழரை காக்க வேண்டும், தமிழ் நாட்டை காக்க வேண்டும். இந்த 3 குறிக்கோள் தான் இந்த தமிழ் புரட்சி நோக்கம். நாங்கள் அரசியல் கட்சி அல்ல. தமிழ் புரட்சி களம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு களம். இது தமிழ் களம், தமிழர் நீதி களம். தமிழுக்கும் தமிழருக்கும் எங்கெல்லாம் பிரச்சனை வரும்போதோ தமிழ் புரட்சி களம் அதை தட்டி கேட்கும். இந்த புத்தாண்டு நோக்கமே தமிழுக்கு என்று ஒரு புத்தாண்டு இல்லை, தொடர் புத்தாண்டு வேண்டும் என்று இதை அமைத்திருக்கின்றோம். இது முதல் கட்டம். அடுத்த கட்டமாக தமிழ் என்று சொன்னால் அது வளர்க்கப்படுகின்றதா அழிக்கப்படுகின்றதா என்பதுதான் இங்கு உள்ள நோக்கம். அதாவது தமிழ் அழிக்கப்படுகின்றது. எப்படி என்றால் இப்பொழுது அரசியலில் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற மத்திய அரசு மும்மொழி கொள்கை அமையுங்கள் மாநிலத்தில் என்று கூறுகின்றார்கள். மாநில அரசு நாங்கள் இருமொழி கொள்கை தான் வைத்திருப்போம் என்று கூறுகின்றார்கள். எங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை. 2 மொழி கொள்கையோ 3 மொழி கொள்கையோ 5 மொழி கொள்கையோ அக்கறை இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பள்ளியிலேயாவது தமிழ் இல்லை என்று சொல்ல அந்த பள்ளி மூடப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் இல்லாத பள்ளி இருக்கவே கூடாது. ஆக இவர்கள் மத்திய அரசு மாநில அரசும் இந்த சித்து விளையாட்டு கேம் ஆடிக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்க பள்ளியில கிட்டத்தட்ட 5000 பள்ளியில தமிழே இல்லை, தமிழ் லாங்குவேஜ் இல்ல, தமிழை அளிக்கின்றார்கள். ஆமா, அதன் முதல் கட்டமாக அதை முதல்வர் அவர்கள் நீங்க 2 மொழியோ 3 மொழியோ 5 மொழியோ இருந்தாலும் வச்சுக்கிடுங்க, தமிழ் மொழி இல்லாம ஒரு பள்ளி கூட இருக்கக்கூடாது என்பதை எங்களுக்கு நோக்கம்.
அடுத்தபடியாக இந்தி எதிர்ப்பு என்று இந்தி அழிச்சாங்க. நம்ம எல்லாம் கொண்டாடணும். இந்த மேடையில பேசினவங்க கூட நாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துக்கிட்டோம். நாங்க இப்போ திருநெல்வேலியில ஒரு ஸ்டேஷன்ல போய் இந்தி அழிப்பாங்க. அப்ப நம்ம எல்லாம் இந்தி அழிச்சுட்டாங்கன்னு சொல்றோம். ஆனா அங்க அழிக்கப்பட்டது திருநெல்வேலிங்கிற ஒரு பேரை தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா தெருவில் உள்ள தமிழ் ஜாதி எல்லாம் அழிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், அழிச்சது ஜாதியை இல்ல தமிழ்னு சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? அதாவது தமிழை தான் அழித்தார்கள். எப்படி ரயில்வே ஸ்டேஷனை இந்தியை அழித்தார்கள் நீங்க நம்புகிறீர்களோ, அது அழிக்கப்பட்டது இந்தி என்றால் தமிழ்நாட்டு தெருக்களில் அழிக்கப்பட்டது தமிழ். ஆக அந்த சித்து விளையாட்டுங்க வேண்டாம். தமிழை அழிக்காதீங்க. இங்க உள்ள பிள்ளைகள்லாம் தமிழை படிக்க திணறுகின்றார்கள். தமிழர்கள் யாரும் தமிழை சரியாக உச்சரிக்க தெரியவில்லை, எழுத தெரியவில்லை, வாசிக்க தெரியவில்லை. இதான் தமிழோட லட்சணம். கடந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கு பிறகு தமிழ் வளர்க்கப்படவில்லை, தமிழ் அழிக்கப்படுகின்றது. இன்னும் கேட்டா இந்திய திணிக்கிறத எதிர்க்கிறோம் சொல்றாங்க. நாங்க எல்லாம் இந்திய லாங்குவேஜ் இருக்கோ இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் திராவிடம் திணிக்கப்பட்டு விட்டது. எப்படி இந்தி திணிக்கப்படவில்லை, திராவிடம் தமிழுக்கு மட்டும் திணிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு திராவிடம்னா எங்களுக்கு எதிரி கிடையாது. அது திராவிடம்னா என்ன, இந்திய மலைக்கு கீழே உள்ள பகுதி, தெற்கே உள்ள பகுதி திராவிடம். அது எங்களுக்கும் சொந்தம் தான். வடக்கே உள்ள பகுதி ஆரியன்னு சொல்லிருக்காங்க. திராவிடங்கள் தேசிய கீதத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கு. தேசிய கீதத்திலே திராவிடம் இருக்கு. அது எல்லா மக்களுக்கும் பொதுதான். அதனால தமிழ்நாட்டுக்கு வந்து புலம்பெயர்ந்த ஆந்திர மக்களோ, கர்நாடக மக்களோ, கேரள மக்கள் தான் திராவிடர்கள்லாம் கிடையாது. அவர்கள்லாம், அதாவது சீதாராமையா சொன்னாரு ஒரு மீட்டிங்ல, அவர் யாரையா திராவிடன் சொல்லிவிட்டாங்க. என்னை திராவிடன் என்று சொன்னால் நான் செருப்பால் அடிப்பேன் என்று சொன்னார். ஆந்திராவில் கூட அவர்கள் நாங்கள்லாம் தெலுங்கர்கள், திராவிடத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க. அதாவது ஒரு தமிழுக்கு எதிராக திராவிடம் என்கிற ஒரு மாயையை உருவாக்குகின்றார்கள். அரசியல் கட்சியில பேரை வச்சுட்டு போட்டுங்க. நானும் திமுக இருந்தவன் தான், திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் தான், ஏடிஎம்கே ஓட்டு போட்டவன். அரசியல் அவங்க திமுக வச்சுட்டு போட்டு, அது வந்து ஒரு நிலத்தின் இந்திய மலைக்கு தெற்கே உள்ள பகுதி எல்லாத்துக்கும் பொதுவான இடம். ஆனா அதை காட்டி தமிழை அழைக்கின்றார்கள், தமிழ்நாட்டை பிரிக்க நினைக்கின்றார்கள். திராவிட மண் என்கிறார் கிடையாது, இது தமிழ் மண். அந்த உரிமையை காட்பதற்கு தான் ஐயா சீபா ஆதித்தனார் வழியை பின்பற்றோம். மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பதை வலியுறுத்தவே அந்த தமிழ் புரட்சிகளும் இன்னைக்கு இந்த பெரிய ஒரு கூட்டத்தை நடத்தி தமிழ் மக்களிடையே தமிழைத்தான் விதைக்கின்றோம். தமிழ் புத்தாண்டு அது நம்பரு, அது தொடர் நம்பர் வேணும், இதோட தமிழை விதைக்கின்றோம். அது போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அதாவது தமிழ் அறமளத்த தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எத்தனையோ அணைக்கட்டு கட்டினாங்க, எத்தனையோ தொழிற்சாலைகள் அமைத்தார்கள். எங்கேயாவது அந்த தொழிற்சாலையிலையும் அணைக்கட்டிலையும் காமராஜர் சிலை ஏதாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அதை நாங்கள் அமைக்க வேண்டும். நீங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழுக்காக உழைத்தவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். அதனால அந்த சிலை அமைக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் அமைத்த, வேற எங்க வைக்க வேண்டாம், அவர் அமைத்த தொழிற்சாலைகளில், அவர் அமைத்த அணைக்கட்டுகளில் அமைக்க வேண்டும். அதே போல தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று முத்துராமலிங்க தேவர்கள் சொன்னார்கள். அதாவது தேசியம் தெய்வீகம் இருந்தால்தான் மக்களோட அந்த கலை கலாச்சாரம், அந்த ஒருங்கிணைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் இருக்கும். அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிலையை தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு முன்னால் நிறுவப்பட வேண்டும். தெய்வீகம் வளரும். தெய்வீகம் வளர்ந்தா நம்ம கலை வளரும், தமிழ் வளரும், மொழி வளரும், எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த தமிழ் புரட்சி களத்தின் இந்த இன்னைக்கு தமிழ் புத்தாண்டின் நோக்கமே, இந்த புத்தாண்டு தொடர்ந்து நடைபெறும். அடுத்த வருடம், இந்த வருடம் நாடார், அதாவது எங்களுக்கு சமுதாயம் முக்கியம், எங்களுக்கு சாதி முக்கியம். சாதியில தான் தமிழ் பேசுறவ யாரு, தமிழ் பேசுறது யாரு, அந்த தமிழ் இன மக்கள் தான் பேசுறாங்க, வேற யாரும் பேசுறது இல்லை. அதனால தெலுங்கு மக்கள் இங்கு இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான், கன்னட மக்கள் இங்கு தமிழ்நாட்டில் இருந்தாலும் அவங்களும் தமிழர்கள் தான். அவங்களை யாரும் தமிழை விட்டு கொடுக்க மாட்டார்கள், அவங்களை யாரும் பிரிக்க முடியாது. அதனால இந்த தமிழ் புத்தாண்டு
அடுத்த வருடம் செட்டியார் சமுதாயத்திலிருந்து தேவர் சமுதாயத்திற்கு மாற்றப்படும். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்ட 60 வருடத்துக்குள்ள முடிச்சுட்டாங்க. 60 வருடத்துக்குள்ள அது முடிஞ்சிட்டு அப்படின்னு புதுசா தொடங்குவாங்க. இங்க அப்படி இல்லை. தமிழ் புத்தாண்டு நாங்க வகுத்த இதன்படி 61,009 ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டு ஒரு சுற்று அப்படிதான் அமைத்திருக்கிறோம். அதை விளக்கமா அடுத்த மீட்டிங்ல நான் பேசி உங்களுக்கு விளக்குவரை தருகின்றேன். அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு அக்கறையாக தமிழர்கள் நீங்கள் இருக்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த தமிழ் புரட்சி கழகத்தின் நோக்கம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா தமிழ் புரட்சி கழகம் முன்னிருந்து போராட்டம் நடக்குமா? கண்டிப்பாக. தமிழ் அதாவது நாங்க எங்களுடைய முன்னோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறோம். தமிழ் புரட்சிகளும் தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் இருந்தது. தமிழ் சமுதாய பாதுகாப்பு இயக்கம் தான் கூடங்குளம் பவர் வேணும், நாங்க செத்து முடிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களுடைய சந்ததி நல்லா இருக்கணும். தமிழர்கள் கரண்ட் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இருக்காது, கல்வி இருக்காது, அறிவு பூர்வமான இயக்கங்கள் எதுவுமே இருக்காது. அதாவது மின்சாரம் முக்கியம். அதாவது அந்த போராட்டத்தை பண்ணதே நாங்க தான். அதாவது 2011 சித்திரை கொண்டு தமிழ் புத்தாண்டு ஆக்க வேண்டும் என்று அன்றைக்கு திருநெல்வேலியில மாநாடு நடத்தினது நாங்க தான். ஆனா எங்களுடைய தமிழுக்கும் எந்த இடர்பாடு வந்தாலும் தமிழ் புரட்சிகளும் அங்க நிற்கும். ஐயா ஆயத்தனாரோட சொன்னது போல உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பதுதான் எங்களுடைய நாட்டில பேசணும். நிறைய பேர் ஜாதி பேரை வச்சு கூப்பிடணும் அப்படின்னு பேசணும். ஜாதி பேர் முக்கியம், ஜாதி அடையாளத்தோட கூப்பிடணும் அப்படின்னு பெரியதெல்லாம் ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு எதிராக நீங்க அதாவது ஜாதி ஒழிக்கணும்னு சொல்றவங்க எல்லாமே தன்னுடைய அடையாளத்தை மறைத்து தமிழ்நாட்டில் வாழக்கூடியவங்க. தன்னுடைய அடையாளத்தை மறைத்து தமிழ்நாட்டுல வாழ்றதுக்காக இந்த ஜாதியை ஒழிக்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றாங்க, அவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் தமிழ் ஜாதி பட்டியல வந்துட்டார், அவரும் தமிழர் தான். இருந்தாலும் இங்க பூர்வீக குடிகள் இருக்கு. பூர்வீக குடிகள் தமிழ்நாட்டில் ஆளவில்லை. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு, எடப்பாடிக்கு பிறகு எடப்பாடியார் ஆண்டார், ஓ பன்னீர்செல்வம் ஆண்டார்கள். எங்களுடைய பூர்வீக குடி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அதுபோல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களும் நிர்வாகத்தில் வச்சுதான் நாங்க எல்லாம் பண்ணுவோம். எங்களுடைய தமிழ் காக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். அதுக்காக தான் சாதியை கொண்டு வரோம். நாங்க தான் உண்மையான தமிழர்கள், நாங்க தான் தமிழ்நாட்டுக்கு ஓனர்கள், உரிமையாளர்கள் என்று சொல்வதற்கு தான் ஜாதியின் முன்னிலை. எப்படி ஆந்திராவில் நாயுடு, வெங்கைய நாயுடு, ரேவந்த் ரெட்டி, சந்திரசாபு நாயுடு ஏன் சொல்றாங்க, நாங்களாம் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்வதற்கு தான் சொல்றாங்க. அடையாளம் அதானே. அப்ப எங்க தமிழ்நாட்டோட அடையாளம் தமிழ் சாதி தான். இந்த சாதி மக்கள் தான் தமிழை பேசுறாங்க. அடையாளத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அடையாளத்தை அழிப்பதை நாங்கள் தமிழை அழித்ததாக நினைப்போம். பள்ளிக்கூடத்துல இந்த ஜாதி இல்லைன்னா இந்த பெரியார் சொன்னதை அவங்க ஏற்றுன்னு இருக்கணும் இல்லையா? முதல்ல அப்ளிகேஷன்லயே பள்ளிக்கூடத்துல ஜாதி பேர் தானே கேக்குறேன். அப்புறமா அங்க இருக்கிறப்ப நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அங்க சொல்லிதானே ஆகணும் நீ என்ன ஜாதின்னு. முதல்ல ஜாதி சர்டிபிகேட் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்கல்ல, எல்கேஜில சேர்க்கிறப்ப கேக்குறான். அது அப் டு இது வரைக்கும் போகுது, உங்களுக்கு பிஜி வரைக்கும் போகுது. அப்புறமா என்ன ஜாதி வேணும் தான் இவன் ஏமாத்துறாங்க. கேட்டீங்க அவரு ஜாதி அவரு சாமியே ஒழிச்சுன்னு சொன்னாரு, ஒழிச்சிட்டீங்களா? சொல்றதுதான் பெரியாருடைய. உங்க கேள்விக்குதான் பதில் இது. உங்க கேள்விக்குதான் நாங்க பதில். அவங்க அதை சொல்லிக்கிட்டு எல்லாம் பொழப்பு நடத்தினாங்க. நாங்க பொழப்பு நடத்தல, உண்மையா நடத்தணும்னு நடத்தணும். இதான் எங்க கவனம் வரும்.